இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது அவங்க ஆன்டி கிட்ட இருந்துதான். அப்பதான் இந்த ஆன்டி யாரு, இவங்களோட கதை என்னங்கிற பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அப்பா அம்மா இல்ல, இறந்துட்டாங்களா என்னன்னு கிளியரா தெரியல. ஹீரோயின் ஆன்டி கூட தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஹீரோயினோட படிப்பு விஷயத்துக்கு அப்பா அம்மா வாங்கின லோனுக்கு ஆன்டி தான் கேரண்டி கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனாலேயே என்னமோ இவங்களுக்கு நிறைய கடன் வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல ஆன்டியோட பையன் மட்டும் தான் ஹீரோயினுக்கு சப்போர்ட். என்ன பண்ணாலும் ஆன்டியும் ஆன்டியோட பொண்ணும் ஹீரோயினை வெறுக்க தான் செய்யறாங்க. சின்ன வயசுலயே தனக்கு பிடிச்ச கிளாஸுக்கெல்லாம் போக முடியல, அதுக்கு காரணம் நீதான், உன்னால கடன் ஆனனாலதான் என்னால எங்கேயுமே போக முடியலன்னு வெறுப்புல இருக்கா. கொஞ்சம் வளர்ந்த மேல் பையன் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா இருக்கிற கடனை தாண்டி என்னால அப்படியெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு ஆன்டி சொல்லிடா. காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் எல்லாம் வாங்குறீங்க, அதுல கொஞ்சம் எனக்கு செலவு பண்ணா என் ஃபியூச்சர் நல்லா இருக்குமேனு பையன் கேட்டா. பையன் மேல கூட பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. நாட்கள் போகுது. ஹீரோயின் காலேஜ் படிக்கிற ஸ்டேஜ்ல கடன் இன்னும் அப்படியே தான் இருக்கு. டியூஷன் அது இதுன்னு எடுத்து அந்த காசெல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன், கடன் அடைச்சிடலாங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்னா. அது எதுவுமே பத்தாது, உன் முகத்தை பார்த்தாலே அதிர்ஷ்டங்கிறதே இருக்காது, அதனாலேயே என் வீட்டை விட்டு அதிர்ஷ்டம் போயிடுச்சுன்னு ஆன்டி பயங்கரமா திட்டிட்டு ஒரு அரக்கி மாதிரி தான் நடந்துக்கிறா. இது எல்லாத்துக்கும் மத்தியில சின்ன வயசுல அம்மா உயிரோடு இருக்கும்போது நம்மளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஒருவேளை வந்ததுன்னா அதை சரி பண்ண வேண்டியது நம்ம கடமை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சரி, கடனை எப்படியாவது கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அடைச்சிடலான்னு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வேலையும் போயிடுது. அப்படிதான் ஒரு நாள் ஹீரோட அப்பா ஹீரோயினை பார்க்க வர தனியா கூட்டிட்டு போய் இந்த கடன் எதுவுமே நீ எனக்கு கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலா நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருப்பாங்க. ஹீரோயினுக்கு அதுல இஷ்டமே இருந்திருக்காது. என்னாலதான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்ச ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் ஒத்துருந்திருப்பாங்க. இப்படி இந்த பிளாஷ்பேக்ல நமக்கு காட்டிட்டு வர வீடியோ கால்ல ஆன்டி கிட்ட பேசும்போது கடனெல்லாம் அடைச்சிருவாங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோவும் கேட்டிருப்பாரு. உன் கடன் அடைக்கிறதுக்காக தான் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ண வந்திருக்கியா? கடன் அடைக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு, இப்படிதான் அடைக்கணுமா? சரி, இந்த வழியில தான் உனக்கு கடன் அடைக்கணும்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணா அவரும் கடன் அடைப்பாரு, அதே மாதிரி என்ன கல்யாணம் பண்ணாலும் நான் உன் கடன் அடைப்பேன்ல அப்படின்னு ஹீரோ சொன்னாலும், இல்ல உங்க அப்பா கிட்ட ஏற்கனவே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், இப்ப என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அன்னைக்கு நைட்டு நடந்ததை மறந்துரு, எல்லார் வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் இருக்கிறது தானே, ஜஸ்ட் ஒரு நாள்னு நினைச்சு விட்டுரு, அப்படி இல்லைன்னா அப்படி ஒரு நாள் நமக்குள்ள நடக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. உனக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியா போச்சுல்ல, ஒருத்தவங்க வாழ்க்கைக்குள்ள வரது, அவங்க கூடயே இருக்கிறது, அவங்க வாழ்க்கை விட்டு போறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல, நீ நினைக்கிற எதையும் ஈஸியா பண்ணிட முடியாதுன்னு ஹீரோ சொன்னாலும், உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒண்ணு கிடையாது, என் வாழ்க்கை என்னன்னே தெரியாம நீ இதெல்லாம் பேசாதன்னு ஹீரோயின் சொல்லிட்டா. ஹீரோவும் கோச்சுக்கிட்ட அங்கிருந்து போயிடுறாரு. இந்த விஷயம் எல்லாமே ஹீரோட ஃப்ரெண்ட் டின் மூலியமா தான் தெரிய வந்திருக்கும். நேரா அப்பா கிட்ட போய், உங்களுக்கு என்ன காசு தானே வேணும், அந்த காசை நான் கொடுத்தனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா, ஏன் பொறாமையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் நக்கலா கேட்க, பொறாமெல்லாம் ஒன்னும் இல்ல, அம்மாவை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு, அம்மா இறந்துட்டாங்கன்னு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்றது எனக்கு பிடிக்கல, என்னாலும் இந்த கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன்னு ஹீரோ சொல்ல. நீ 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உன்னால எதையும் மாத்த முடியாது, நீ இந்த மாதிரி கடுப்பாகிறத பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. என்னதான் அவர் இப்படி வம்பளுக்கிற மாதிரி பேசினாலும் பையனா அவருக்கு உயிர். கட் பண்ணா வீட்டுக்கு வந்த ஹீரோ அப்பா நேரா ஹீரோ சித்திய கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயினை திட்டி விட்டுருப்பா இல்லையா, இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணனா நீ கொரியன் சீரிஸை பார்க்க முடியாத மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன், இதுக்கு தண்டனையா நீ என்ன ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாலும் நீயே எழுந்திருச்சு போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்றாரு. நானே எழுந்திருக்கணுமா, அவ்வளவு நேரத்துல என்னால எழுந்திருக்க முடியாதுன்னு சொல்றா. அவ வேலைக்கெல்லாம் எங்கேயும் போல, இவரு தான் இவளையும் பாத்துட்டு இருக்காரு. ஹீரோனை தனியா கூப்பிட்டு வந்து, இந்த வீட்டுல எல்லாரும் வினோதமா நடந்துப்பாங்க, அது மட்டும் இல்லாம உன் முகம் வாடி போயிருக்கு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட சொன்னா மட்டும் தான் தெரியும், ஏதாவது இருந்தா சொல்லுன்னு கேட்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி யோசி, அதுக்கப்புறம் உன் முடிவை சொல்லு அப்படின்னு சொன்னா, நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் சரி ஹீரோனும் சரி ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட போட்டோ பார்த்துட்டு இருந்த ஹீரோ அதை டெலிட் பண்ணிட, ஹீரோயினும் அவரோட வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டு அன்னைக்கு நடந்தது நடக்காமலே இருந்திருக்கலாம் 2 பேரும் நினைச்சுக்க. தண்ணியில விழுந்தப்ப ஹீரோ காப்பாத்தாம வேற ஒருத்தர் காப்பாத்திருந்தா ஹீரோ யாருன்னே ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்காது, ஃபியூச்சர் வைஃபா வந்திருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுன்னு 2 பேருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில தீம் பார்க் கூட்டு போன அப்பா ஹீரோயினா தன்னோட ஃபியூச்சர் வைஃப்னும் அங்க இருக்கிற வேலையாட்கள் கிட்ட, இனிமேல் இவங்களும் இங்கதான் வேலை செய்ய போறாங்க, ஏதாவதுனா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போக சொல்லி ஆர்டர் போட அவனும் கூட்டிட்டு போறான். ஆனா இதுல என்ன சிக்கல்னா, ஹீரோயின் இங்க இருக்கிறது, அந்த இடத்துக்கு போறது எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்கு இங்க வந்திருக்க, என் பெர்மிஷன் இல்லாம இங்க எல்லாம் வரக்கூடாதுங்கிற மாதிரி கேட்டா, ஓனரோட பெர்மிஷனே என்கிட்ட இருக்கு, புதுசா கட்ட போற தீம் பார்க்குக்கு நான் தான் ஆர்கிடெக்ட், என் வேலையை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோவும் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் தான் அந்த வேலைக்கார பையன் மூலியமா ஹீரோயின் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கிறது, கூடவே லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கறதா அவங்க அப்பா சொல்லியிருக்கிறது எல்லாமே தெரிய வருது. இந்த நியூஸ் தெரிஞ்சுன்னு ஹீரோ சும்மா இருப்பாரா? சும்மா இல்லாம ஹீரோயின் அப்பா எல்லாம் இருக்கிற அந்த வீட்டுக்கே தங்குறதுக்கு அவர் போயிடுறாரு. அந்நேரம்னு பார்த்து ரூம்ல இருக்கிற ஹீரோயினுக்கு பயங்கரமா வயிறு சரியில்லாம போயிடுது. பாத்ரூம்ல போய் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க, அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் போல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்தா ஹீரோ இங்க வந்திருக்கிறது தெரிய வருது. காசுக்காக தான் இங்க வந்திருக்கிற மாதிரி இருக்கு, உன்னை சும்மாவே இருக்க மாட்டேன், 24 மணி நேரமும் நீ என்ன பண்ற ஏதுன்னு நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொன்ன ஹீரோ ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரூம்குள்ளேயே அவர் போய்க்கிறாரு. அது அவரோட ரூம் போல. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் லேப்டாப் எடுத்துட்டு எங்க போனாலும் பின்னாடி ஹீரோ வந்து வளைச்சு வளைச்சு என்ன பண்றேன்னே பாத்துட்டு இருக்கா. கடைசியா டாய்லெட் குள்ள போனாலும் அங்கேயும் கதவை தட்டிட்டு, நான் உள்ள போகணும் அர்ஜென்ட் அப்படின்னு வந்துடுறாரு. வேற வழியே இல்லாம உள்ள விட்டுட்டு வேற ஒரு ரூம்குள்ள ரகசியமா வந்து லேப்டாப்ல வேலை பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றான்னு பின்னாடி இருந்து பார்த்து மேல தான் தெரியுது.
தெரியுது கான்ஸ்டிபேஷனுக்கு டேப்லெட்ஸ் வாங்க போறாங்க போல ஹீரோயின். அந்த இடத்துல அவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா ஒரு சவுண்ட் கேட்டோன்னே 2 பேரும் அமைதியா இருந்துக்கிறாங்க. அப்புறம் தான் ஹீரோ இங்கே தங்க வந்திருக்கிற விஷயம் ஹீரோ அப்பாக்கு சித்திக்கு அசிஸ்டன்ட்டுக்குன்னு எல்லாருக்குமே தெரிய வருது. அப்பா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்ல. சித்தியும் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தான் ஒருவேளை இந்த பொண்ணு இங்க இருந்து துரத்துறதுக்காக வந்திருந்தா அப்ப நமக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கான், நாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு மனசுல நினைச்சிட்டு ஹீரோக்கு வக்காலத்து வாங்க. கடைசியில அவங்க அப்பாவும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா இரு, பிரச்சனை பண்ணா அடுத்த நிமிஷம் வெளியில துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட ஹீரோயின் ஹீரோ அப்பா கிட்ட பேச வந்திருக்காங்க. நீங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க பையனுக்கும் என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க 2 பேரும் எப்பவுமே எலியும் பூனையமாவே இருக்கீங்களே அப்படின்னு கேட்க எந்த விஷயம் நீ தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்த நானே சொல்லுவேன், தேவையில்லாத விஷயத்த நீ அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. நைட் ஒரு 8 மணி போல ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போயிட ஹீரோ எப்படா இவ ரூமுக்குள்ள போவான்னு ரொம்ப நேரமா நின்று பார்த்துட்டே தான் இருந்திருக்காரு. ஹீரோயின் உள்ள போன மேல் கதவை யாரும் ஓபன் பண்ணிடக்கூடாதுன்னு கபோர்டு அது இதுன்னு ஃபுல்லா வச்சு மறைச்சிட்டு கையில கத்தியெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு வீடியோ கால் வருது. இவங்க அமெரிக்கால இருக்காங்க போல. ஹீரோயினுக்கு இப்ப நடந்துட்டு இருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உன்னோட வாழ்க்கை என்ன டிவி சீரிஸ் மாதிரி இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா கடைசியில நீ ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிப்ப, 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அதுதான் ஹாப்பி எண்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு சரி நான் அப்புறமேல் பேசுறேன்னு போன் கட் பண்ண. ஹீரோயின் உட்காந்து ஜாம்பி சீரியஸ் பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயின வேவு பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. மிட் நைட் ஆயிடுது. ஆனா அந்த டைமுக்கு ஹீரோ அப்பா ஹீரோயின் ரூம் கதவை தட்ட கபோர்டு அது இதுன்னு இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஹீரோயின் டோர் ஓபன் பண்றாங்க. இது எல்லாமே ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்நேரத்துக்கு இந்த ஆளுக்கு இங்க என்ன வேலை, இதுக்காக வந்திருக்காருன்னு பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்கா. உள்ள வரலாமான்னு கேட்ட ஹீரோ அப்பாவும் உள்ள போயிட ஹீரோயின் கதவை சாத்திடுறாங்க. இப்படியே இந்த எபிசோடும் முடியுது. பை.